எல்லாருக்கும் வணக்கம். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நாளாகவும், ஆரோக்கியமான நாளாகவும் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அதே மாரி அமையும்னு நான் நம்புறேன். இன்றைக்கி மகளிர் தினம். இன்றைக்கி நம்ம ஒரு 2 விஷயத்த பார்க்கலாம். ஒண்ணு மகளிர் தினம் எப்படி வந்தது? அதுக்கப்புறமா சுயநலம். மகளிர் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் கண்டிப்பாக சுயநலமா இருக்கணும், அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏன்னா மகளிர் தினம் வந்து நமக்கு இன்னைக்கு நேத்து நம்ம இப்போ தான் கொஞ்சம் வருஷமா கொண்டாடுறோம். ஆனா இதனுடைய விதை வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால போட்டதாம். அப்போ அங்கே இருந்த பஞ்சாலைகள்ல பெண்கள் மட்டும் 16 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்ல வந்து அவங்க வேலையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் பொறுக்க முடியாத யாரோ ஒரு லேடி வந்து சுயநலமா யோசிச்சிருக்கிறாங்க. இது என்ன இப்படி இவ்வளோ கஷ்டமா இருக்கு. இங்கேயும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், முடியல நம்மளால. பசங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நமக்கு தேவையான விஷயத்த செஞ்சுக்க முடியலையே! இது நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க சுயநலமா யோசிச்சு, அதுக்கான இதில இறங்குனதோட விளைவு தான் அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி அப்புறம் அமெரிக்கா, ரஷ்யா அப்படியெல்லாம் போய் கடைசியா அது ஏதோ ஒரு முடிவுக்கு வந்த ஒரு நாள தான் மகளிர் தினமா கொண்டாடுறோம். இந்த நாள்ல நீங்க வந்து பயங்கர சுயநலமா இருக்கணும். என்னடா சுயநலமா இருக்க சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? நிஜம். நிச்சயமா நீங்க வந்து சுயநலமா தான் இருக்கணும். அப்ப அத விட்டுட்டு நீங்க சுயநலமா இல்லாம பொதுநலம் ஒரு உதாரணத்துக்கு என் வீட்ட நான் தான் பார்த்துக்கணும். என் பசங்கள நான் தான் பார்த்துக்கணும். வீட்டுக்காரர நான் தான் பார்த்துக்கணும். இப்படி எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கிட்டு, உங்கள பார்த்துக்க நீங்க தவறிட்டீங்க அப்படின்னா, சுயநலமா நீங்க இல்ல அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனுடைய விளைவு எங்க போய் நிக்கும் தெரியுமா? நீங்க யாருக்காகலாம் இன்னைக்கு பார்த்து, பார்த்து, பார்த்து செய்றீங்களோ, நாளைக்கு அவங்களாவே நெனச்சாலும், உங்களோட வலியவோ, வேதனையவோ பக்கத்துல இருந்து வாங்கிக்க கூட முடியாது. ஈவன் உணர கூட முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து, பார்த்து செஞ்ச நீங்க, உங்கள நீங்க பார்த்துக்கல. அத வந்து எப்படி சொல்றது? நான் தான் பார்த்துக்கணும். ஒரு ஒரு பொதுநலம் அப்படியோட நீங்க வந்து அதுக்கு தியாகம், சாக்ரிஃபைஸ் என்ன வேணா நீங்க அதுக்கு வந்து பேர் வச்சுக்கலாம். ஆனா கடைசியில எதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய வலியும், வேதனையும் யாராலயும் வாங்கிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். ஒரு 5 ஒரு ஒ ஒ ஒரு சின்ன சின்ன கேள்விகள் மட்டும் உங்களுக்கு நீங்களே போய் கேளுங்க. வீட்ல கண்ணாடி இருந்ததுன்னா, பெரிய கண்ணாடி இருந்ததுன்னா, அது முன்னாடி போய் நில்லுங்க. முன்னாடி போய் நின்னு, அந்த கண்ணாடி கிட்ட பார்த்து கேளுங்க. உங்க பேர சொல்லி. "நீ நல்லா இருக்கிறியா? சந்தோஷமா இருக்கிறியா? ஆரோக்கியமா இருக்கிறியா? உண்மையாவே ஆரோக்கியமா இருக்கிறியா? உண்மையாவே சந்தோஷமா இருக்கிறியா? கடைசியா உனக்காக நீ டைம் இன்வெஸ்ட் பண்ணது எப்போ? நேத்து ராத்திரி மினிமமா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா தூங்குனியா? காலைல எந்திரிக்கும்போது ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சியா? இல்ல எந்திரிச்சு நம்ம ரெடியாகி மத்தவங்கள வேலைக்கு அனுப்பி நம்மளும் வேலைக்கு கிளம்பணுமேன்ற அந்த கட்டாயத்தின் பேர்ல எந்திரிச்சியா? அட்லீஸ்ட் உன்னுடைய உடம்புக்காக ஒரு 30 நிமிஷம் உனக்கு பிடிச்ச ஃபிட்னஸ் ஒரு டான்ஸோ, ஒரு ஃபிட்னஸோ, ஒரு யோகாவோ ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு உன்னால டைம் ஒதுக்க முடியுதா? வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும்? பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்? பையனுக்கு என்ன பிடிக்கும்? அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? பார்த்து பார்த்து செய்ய தெரிஞ்ச உனக்கு, உனக்கு என்ன பிடிக்கும்? அத செஞ்சு, சமைச்சு, சாப்பிட்டு எத்தன நாளாச்சு தெரியுமா? அந்த ஒரு கேள்வி கேட்டீங்களா? உங்களோட மென்சுரல் சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா? கரெக்ட்டா 28 நாளைக்கு ஒரு முறை கரெக்ட்டா வருதா? உங்க வீட்ல இருக்கிற உங்க பொண்ணுக்கு கரெக்ட்டா அதே மாரி வருதா? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளையாச்சு உங்க உடம்புக்கு தேவையான சத்தான பேலன்ஸ்டு ஃபுட் நீங்க சாப்பிட்டீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் உட்காந்து கேளுங்க. இந்த கேள்வியெல்லாம் உட்காந்து இது வந்து சுயநலம் இது வந்து சுயநலம் வந்து கிடையாது. இது வந்து எப்படி சொல்றது? சுயநலம் ஆனா தப்பு கிடையாது. பாவம் கிடையாது. இது நியாயமானது. நியாயமான சுயநலம். ஏன்னா, எங்க சுத்தி எங்க வந்தாலும் உங்கள நீங்க மட்டும் தான் பார்த்துக்க முடியுமே தவிர, வேற யாராலயும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்ற நீங்க, உங்களுக்கும் கொஞ்சம் உட்காந்து பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தூங்குங்க. ஒரு 30 நிமிஷம் ஃபிட்னஸ் பண்ணுங்க. உங்க உடம்புக்கு தேவையான தண்ணி முதல்ல குடிக்கிறீங்களா செக் பண்ணுங்க. உங்களோட மென்சுரல் சைக்கிள் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எமோஷனல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 2மே பேலன்ஸ் பண்ண தெரியுதான்னு பாருங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்கிப் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிவிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு பதிலா கரெக்ட்டா சாப்பிட்றது எப்படின்னு பார்த்து கற்றுக்கிட்டு பண்ணுங்க. இதோட சேர்த்து இந்த மகளிர் தினத்த அடுத்தவங்கள பார்த்து பெருமைப்படுங்க, பொறாமைப்படாதீங்க. ஏன்னா பொறாமை உங்க உடம்பு மொத்தமா குழச்சிரும். சின்ன சின்ன அன்பு, சின்ன சின்ன பாராட்டு. உங்க உங்க வீட்ட சுத்தி இருக்கிற உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாராட்டு, ஒரு சின்ன ஸ்மைல். இப்பலாம் இப்படி செல்ஃபி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சிரிப்பு உங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட
ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு சின்ன ஆறுதல், சின்ன பாராட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, நிஜமாக இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே இல்லை, ஒவ்வொரு நாளும் மகளிர் தினம் தான். ஏன்னா, எந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் நல்லா படிச்சிருக்கிறாங்களோ, கண்டிப்பாக அந்த பெண்ணோட ஜென்ரேஷனில் மினிமம் 3 ஜென்ரேஷன் படிச்சிடுவாங்க. வைஸ் வர்ஸா. எந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ, கண்டிப்பாக அந்த பெண் வந்து ஒரு 3லேருந்து 5 தலைமுறையை பார்த்துருவாங்க. உதாரணத்துக்கு சௌகர் ஜானகி அம்மா. அதே அந்த பெண்ணை நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அப்புறமா 5 தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கிறது கண்டிப்பாக 100% உறுதி. அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணுமோ அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உடம்பு பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் விஷயத்தில் நீங்கள் சுயநலமாக இருக்கிறது தப்பே கிடையாது. ஆரோக்கியமாக இருங்க. ஹேவ் அ கிரேட் டே. டேக் கேர். மறுபடியும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள்.